வணக்கம் நேயர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க வெயிட் லாஸ் கஞ்சி வைக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளு வறுத்து வச்சுருக்கேங்க. நல்லா பார்லியும் வறுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகு ஜீரகமும் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் தேவையான, நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன், நீங்கள் தேவையான அளவு போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்த மாவை இதில் கலந்துக்கலாம். இது பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் போட்டுடலாம். நீங்கள் தோசைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டாங்க. இப்போ உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு இப்போ நம்ம கரைச்சி தோசை ஊற்றிடலாங்க. வாங்க, நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா தோசைக்கல் காஞ்சிட்டுங்க. நம்ம ஊற்றிடலாம் தோசையை. புளியாக இருக்கிறதுனால தோசைகள் அப்படியே நடுப்புற போயிடுதுங்க. நல்லா தட்டையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா வரும்னு. தோசை கொஞ்சம் புளியாக இருக்குது, அதனால் இன்னும் நடுப்புற போயிடுது. வேகட்டும். தோசை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதுங்க. பார்லே நிறைய சத்துக்கள் இருக்குது. இது கொள்ளு கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைக்கும். நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் வெயிட் லாஸ்க்கு இதை சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க தோசை. தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த தோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.